சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, கருணாநிதியின் உடல்நிலை தற்போது எவ்வாறு உள்ளது? மருத்துவர்கள் ஏதேனும் கூறியுள்ளனர்? அனிதா, திமுக தலைவர் கருணாநிதி வயது முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவுகளுக்காக உட்கொண்ட மருந்துகள் அவருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்திய அடுத்து கடந்த 1ஆம் தேதி இங்கு ஆழ்வார்பேட்டையில் உள்ள இதே காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீரடைந்ததை அடுத்து கடந்த 7ஆம் தேதி வீட்டிற்கு திரும்பிய அவர் தொடர்ந்து ஒரு வார காலம் தன் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை எடுத்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து சுவாச கோளாறு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 15ஆம் தேதி இரவு இந்தே மருத்துவமனையில் 2வது முறையாக இந்த மாதத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 5வது நாளாக அவருக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர் இங்கு அனுமதிக்கப்பட்ட அடுத்த நாளான 16ஆம் தேதி அவருக்கு ட்ரெக்கோஸ்டோமி சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அதாவது அவரது சுவாச கோளாறை சீர் செய்யும் வகையில் அவர் எளிதாக சுவாசிக்கும் வகையிலான அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் தற்பொழுது இயல்பாக சுவாசிக்கக்கூடிய நிலைக்கு வந்தடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவருக்கு சளி தொந்தரவு இருந்த நிலையில் அந்த சளியும் முழுமையாக அவரது உடலில் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது 5வது நாளாக சிகிச்சை பெற்றும் வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை தொடர்ந்து சீரடைந்து வருவதை அடுத்து அவர் நாளை அல்லது நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என்று திமுக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை திமுகவின் பொதுக்குழு கூடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கட்சி ரீதியாக முக்கியமான முடிவுகள் அதில் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கருணாநிதியின் உடல்நிலை காரணமாக அந்த பொதுக்குழுவும் தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இவர் கருணாநிதி நாளையோ அல்லது நாளை மறுநாளோ வீடு திரும்புவார் என்கிற பட்சத்தில் விரைவில் இந்த பொதுக்குழு தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அனிதா, தேவா, உங்களது தகவல்களுக்கு நன்றி.